சத்தத்தையே காணோம். வயிறு நிறைய பாலை குடிச்சிருக்கோம். இது என் ஒய்ஃப் பாலா, இவங்க அண்ணன் அண்ணி. லெட்டர் போட்டிருந்த கல்யாணத்துக்கு வரவே இல்லையே. லெட்டர் போடுறதுக்கு பதிலா நேரம் சொல்லிருக்கலாம். அவங்களுக்கு டைம் இருந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டோம். நான் படிக்கும்போது படிப்பு, ஸ்போர்ட்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு இவகிட்ட சொன்னேன். இவன் நம்பல. சரி என் கூட வா, நான் வாங்கின கப்ஸ் எல்லாம் காட்டுன்னு கூட்டிகிட்டு வந்தேன். பாலிஷ் போடுறதுக்காக கடையில கொடுத்தேன். ஏன்னா போய் சொல்றீங்க? நான் பிரைஸ் வாங்கின கப்பு, தட்டு முட்டு சாமான்கள்லாம் வித்து சாப்பிடுற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பாலா, காலையில் செக் புக் எடுத்துக்கிட்டா. எனக்கு ஒரு லெட்டர் எழுதினா என்ன தப்பு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன். ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க. ரொம்ப சந்தோஷம். நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ பெரிய பணக்கார, 10,000க்கு செக் எழுதலாம், லட்சத்துக்கு எழுதலாம். எனக்கு யாரு பிச்சை போட வேண்டாம். பணம் சொன்ன உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு கை நீட்டுறாள் நான் இல்ல. நீ போயிட்டு வரலாம். என்ன ரகு, நீ போயிட்டு வரலாம்னு சொன்ன. நீங்க அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிருக்க கூடாது. உங்க தம்பிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அவரு உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்காரு. கடமைப்பட்ட மாதிரி அவன் பேசினான். ஏதோ பெரிய பரம்பரை கோடீஸ்வரர் மாதிரி பேசினான். ஆமா, நான் எல்லாத்தையும் வித்து தான் சாப்பிட்டு இருக்கேன். யாரிலே சொன்னா அது அவன் பொண்டாட்டி முன்னாலே கேட்கறது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா லட்சுமி? நடு தெருவில் இந்த நிர்வாணமா நிக்க வச்சு செவுக்கால் அடிச்ச மாதிரி இருந்தது. நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா நியாயம் அநியாயம் பாக்குற நிலைமையிலே நாம இருக்கோம். உங்க கோலத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்ன பண்ண சொல்ற லட்சுமி? நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி உழைஞ்சு கொடுக்கிற சாதாரண மனுஷனா ஆண்டவன் என்ன படைக்கல. உள்ளத்து உணர்ச்சிகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்க எனக்கு தெரியல. தண்ணீரோட நிறம் ஒண்ணுதான். ஆனா அது விட நிலத்தை பொறுத்து அடிக்கடி நிறம் மாறும். வர வர நீங்க பெரிய ஞானியை போல பேசுறீங்க. யாரு ஞானியா பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை ஞானி ஆக்குது. ஏற்கனவே ஒரு வருஷமா நான் உங்களுக்கு பாடிக்க கொடுக்கல. நீங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி பொறுத்துட்டே வரீங்க. இன்னும் நான் தவணை சொன்னா நல்லா இருக்காது. இன்னொரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் வீடியோ கால் பண்ணி கொடுத்துறேன். வீடு சுத்தமா தொடச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல? வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது வண்டி வாடகை மிச்சம்.
ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்கே? நம்ம அழகு உதவி ஆசிரியராக வேலை செய்கிற பத்திரிகையில் எனக்கு ப்ரூஃப் ரீடர் வேலை வாங்கி கொடுத்துருக்கான். மாதம் 150 ரூபாய் சம்பளம். ப்ரூஃப் ரீடர்னா? ப்ரூஃப் ரீடர்னா இந்த அச்சுப்பிழை திருத்துறது. ஒருத்தர் எழுதிருக்கிற கதையை படிச்சா நானும் ஏன் கதை எழுதக்கூடாதுன்னு தோணுது. எழுதுங்களேன். உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை வச்சு 1000 கதை எழுதலாம். ரத்னம், யோ ரத்னம், எத்தனை தடவை ப்ரூஃப் ஆக்குறது? திருப்பி திருப்பி தொட சரிய. தலைவர் கொள்கை பிடிப்பு உள்ளவர்னு இருக்கு, நீ தலைவர் கொங்கை பிடிப்பு உள்ளவர்னு கோத்திருக்க. தப்பு ஒரு எழுத்து தான்ப்பா, ஆனா அர்த்தம் இவ்வளவு மாறி இருக்கு. அதுலயும் ஒரு அழகு இருக்கு சார். உனக்கு எப்பவும் அதே நினைப்பு தான். சரி சரி, வேலை கவனி. ஏய், லட்சுமி சொல்லுங்க. பாய். நம்ம நாட்டுல ஜனத்தொகை ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? இந்த ஏழைங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு இதுதான். எங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? பச்சை குழந்தை தொட்டில தூங்குது, இன்னும் 2-3 குழந்தை பிறந்து அவங்களும் பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா நம்மள மாதிரி குடிசையில வாழ்றவங்க எப்படி தனியா ஒரு வாட முடியும்? நாம இப்பதானே குடிசைக்கு வந்திருக்கோம். பக்கத்து குடிசைக்காரன்கிட்ட கேட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 10-15 குழந்தை போதும்ல? அடுத்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பக்கத்திலேயே வர மாட்டேன். ஆவா நீயா? உன்னால கையால வாய பத்தாத. நம்ம குடும்பத்துல இன்னொரு புது ஜீவன் வரப்போகுது. குடும்பத்துல எண்ணிக்கை அதிகமாவதே தவிர வருமானம் அதிகமாக மாட்டேங்குது. நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்னது? நம்ம பக்கத்து தெருவுல ரெடிமேட் சட்டை தைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்கு. அவங்க வெட்டி கொடுக்குற துணியை தச்சு கொடுத்தா தினம் 5 ரூபாய் கொடுப்பாங்க. போட்டுமா? எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். சரி. அப்படியே கஷ்டத்தோட கஷ்டமா ஒரு 5000க்கோ 10,000க்கோ இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. மாசம் 5-10 கட்டினா சமயத்துக்கு உதவும். நான் செத்து போனா என்ன பண்றதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ணிக்க சொல்றியா? நான் செத்து போய் ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைக்கிறதுல உனக்கு சந்தோஷம் நான் சொல்ல. நாளைக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன். சச்சா, நானும் கிளம்பியுமா என்ன பேசுறீங்க? நீங்க ஒண்ணு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டாம், தெரியாம சொல்லிட்டேன். ஏன் அவனை அடிக்கிறேன்? இவன் லூட்டி வர வர ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஸ்கூல்ல சேர்த்து விடணும். இப்போ எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகும். நான் என்ன இவங்களை கான்வென்ட்லயே சேர்க்க சொன்னேன்? கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்க சொன்னேன். தன் புள்ள தானே வளரும். எஸ், நான் தான் அழகப்பன் பேசுறேன். சோமாரி, நந்தா, தலைவர் தேர்தல தோற்றுவான்னு எழுதிக்கிறியா? மனசுல என்னடா நினைச்சு? ஏதோ என் மனசுல பட்டதை நான் எழுதினேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு 2 பேருமே பாத்துக்கலாமே. அதுக்கு முன்னால போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. 10 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன். மரியாதை எனக்கு நீ கத்து கொடுக்கியா? கைத. ஓ,
10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தது என் தப்பு தான், மன்னிச்சுக்கங்க. போனை வச்சிடுறீங்களா? என்ன சந்தானம், என்ன விஷயம்? வந்து ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? முதலாளி இன்னைக்கு மூடு சரியா இல்ல, நாளைக்கு கேட்டு வாங்கி தர்றேன். அது இல்ல, நீ கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். என்னது கதையா? ஹண்டே சக்கா கொண்டா. வெரி குட், பிரமாதம். உண்மையிலே நல்லா இருக்கா? நிஜமா தான் சொல்றேன். நட ரொம்ப சரளமா இருக்குது. அதுவும் இல்லாம வாழ்க்கையில நடந்தது அப்படியே தத்ரூபமா எழுதிருக்கியா, ரொம்ப இயற்கையா இருக்கு. நான் இது இந்த வாரமே பப்ளிஷ் பண்றேன். தொடர்ந்து நிறைய எழுது சந்தானம். ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. குமார், தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மா டாடா. டாடா. எங்க இந்த புத்தகத்தை கூட? நாளைக்கு தான் சார் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. நான் எழுதுன முதல் கடை அச்சா இருக்குப்பா. நான் என்ன விற்கவா போறேன்? பரவாயில்ல கொடு. என்ன இது ஒரே புகையா இருக்கு? ராணி பாபா பார்க்கலாம். நம்ம பேட்ட தீ பிடிச்சி எரியுது. பயங்கரம் சொல்ல போறேன். ஐயோ, என் குழந்தைங்க. ஐயா, என் தாள் சென்னை எடுத்துட்டு ஓடுறாயா, பிடிங்க. ஐயா, நீங்க புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும். இந்தாங்க உங்க புஸ்தகம்.
குமார் ராணி குமார் அதான் அங்க கிடக்குறான். அம்மா லட்சுமி அம்மா லட்சுமி லட்சுமி அம்மா லட்சுமி லட்சுமி சொல்லு என்னம்மா லட்சுமி அம்மா லட்சுமி அம்மா அம்மா லட்சுமி லட்சுமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அந்த புண்ணியவத்தி வாழ்த்துனா புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும்னு. ஆனா பொண்டாட்டி புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும்னு வாழ்த்தலையே அம்மா. லட்சுமி நான் எழுதின முதல் கதையை உனக்கு படிச்சு காட்டணும்னு ஆசையோட வந்தேம்மா. நீ போயிட்டே. ஏம்மா ஏம்மா அப்பா எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதேம்மா, நான் இருக்கேம்மா. அழாத அழாத. சார் நீங்க தானே சந்தானா? ஆமா. நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாலாஜி. லட்சுமிமா 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க தீ விபத்துல இறந்து போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன். என்ன செய்யறது? இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்படியே ஒரு டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அப்ப நான் வரேன். லட்சுமி, நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ நான் சத்து உனக்கு பணம் வேணுமான்னு கேட்டேன். இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா? இந்தாங்க சார், லட்சுமிமா பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக். அப்ப நான் வரேன் சார். வரேன் சார். இதை வச்சுக்கிட்டு நாம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம். இஷ்டம் போல சார். சந்தானம், இவங்களை ஸ்கூல்ல விட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். அப்பா டாடாப்பா. சந்தானம், நம்ம பத்திரிகைக்கு நல்ல சர்க்குலேஷன் இருக்குது. உன் எழுத்துக்கு ரொம்ப மரியாதை, எல்லாரும் ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தானம் சார் எழுதின நாவல் கொடுங்க சார்.
எழுத்துப்பணி தொடர்ந்தது. காலங்கள் ஓடின. பெருமை, புகழ், செல்வம், மரியாதை எல்லாம் வளர்ந்தன. அவன் பிள்ளைகளை மேல் படிப்பிற்காக அழகப்பன் அமெரிக்காவிற்கு அனுப்பினான். பள்ளியிலே சேர்க்க முடியாத நிலை போய் மேல் நாட்டிலே படிக்க வைக்கும் நிலை ஏற்பட்டது. சந்தானம், சந்தானம், ஒரு கிளாட் நியூஸ். அகில இந்திய இலக்கிய கழகத்துல இந்த வருஷம் சிறந்த நாவலாசிரியரா ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. ₹1,00,000 ரொக்க பரிசும் கலாநிதி கேடயமும் கொடுக்க போறாங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன், அதை சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. உன்னால எப்படிதான் முடியுதோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வர வர ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டு வர நீ. பட்ட கஷ்டங்கள், கிடைச்ச அனுபவங்கள், அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற பக்குவங்கள், இது எல்லாத்தையும் அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னையும் ஒரு சன்னியாசி ஆக்கிடுவேன். நான் வரேன்பா. அகில இந்தியாவில் கிடைத்ததற்கரிதான பெரிய பட்டமும் பாராட்டுகளும் கிடைத்தன. கடவுள் தொடர்ந்து ஒருத்தனை கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்றான்னு அர்த்தம். பிரிந்தவர்கள் கூடினார்கள். அன்று அவனை உடன் பிறந்த அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளவே கூச்சப்பட்டவர்கள் இன்று இவர்தான் என் அண்ணன் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டார்கள். தங்கச்சி குழந்தை பார்க்க எவ்வளவு பெரிய சீதா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா போய் சொல்றீங்க? நான் பிரைஸ் வாங்கின கத்து தட்டு முட்டு சாமான்கள்லாம் வித்து சாப்பிடுற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பல ஆன்லைன் செக் புக் எடுத்துக்கிட்டோம். எனக்கு ஒரு லெட்டர் எழுதா என்ன தப்பு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன். ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க. போயிட்டு ரகுவை கேட்டேன். உதவி செய்தவன் உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் உதவி பெற்றவன் அதை உயர்வாக பேசுகிறான். இதையெல்லாம் அவனுடன் இருந்து வாழ்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்பட அவன் மனைவி லட்சுமி இல்லையே. அவன் மனைவி லட்சுமியை எண்ணி எண்ணி ஏங்குகிறான். அந்த ஏக்கம் அவளை தேடி போவதில் முடிகிறது. சந்தானத்தின் வாழ்க்கை வரலாறு ஒரு தனி மனிதனின் சரித்திரம்.